கங்குவா திரைப்படத்தை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்க்க போகிறார்கள் அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இது கங்குவா திரைப்படத்தோட ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்கப்படுகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது என்ன மேட்டர்னா, அமரன் திரைப்படத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. தங்கலான் திரைப்படத்துக்கு ஸ்டுடியோ கிரீன் வந்து இது பண்ணலான்னு பிளானில் வந்து இருந்தாங்க. ஸோ தங்கலான் திரைப்படம் சமயத்தில் வந்து முதலமைச்சரை வந்து கூப்பிட்டப்ப வந்து முதலமைச்சர் அவர்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஆனால் தங்கலான் திரைப்படத்தை பற்றி முதலமைச்சர்லாம் தன்னோட பாராட்டுகளை வந்து தெரிவித்திருந்தாங்க. ஸோ இப்போ அதை தொடர்ந்து வந்து ஒரு பயங்கரமான விஷயம் வந்து ஸ்டுடியோ கிரீன் வந்து பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ முதலமைச்சர் அதுக்கப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து இன்வைட்டும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்டே வந்து ஒரு தமிழகத்தில் பெரிய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு கொண்டு இருந்ததால் ஃபர்ஸ்டே வந்து படத்தை பார்க்க வந்து வர முடியவில்லை. அதனால வந்து இந்த வீக்கெண்டில் வந்து கங்குவா திரைப்படத்தை உதயநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஏற்கனவே வந்து கமல்ஹாசன் அவர்கள் பார்த்து கங்குவா திரைப்படத்துக்கு தன்னோட வாழ்த்துக்கள் பாராட்டுகள் வந்து தெரிவித்திருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் கங்குவா திரைப்படத்தை பார்த்து அவங்களோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்க போறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டுடியோ கிரீன் வந்து ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமரன் திரைப்படத்தை பார்த்துட்டு கண் கலங்கிட்டான் அப்படின்னு சொன்ன விஷயம்லாம் வந்து ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியாக பார்த்து மக்களும் வந்து அந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக வந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து கங்குவா திரைப்படத்துக்கும் வந்து முதலமைச்சர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ முதலமைச்சர் அவர்கள் இந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.